وأصحابه الشهداء أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله العلي العليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள் கிருபை ரஹ்மத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவச் செய்தவர்கள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அவையோர்களே, சான்றோர்களே, பெருமக்களே, சமுதாய பிரமுகர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது உள்ளம் கனிந்த சலாத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அற்புதமான ஒரு மாநாடு. பெருங்குளத்தில் பள்ளியினுடைய நூற்றாண்டு மாநாடு என்று சொன்னால் அது சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது போன்று ஒரு மாநாடு இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல, எங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிகளிலும் கொண்டாடப்பட வேண்டிய அற்புதமான மாநாடு. இந்த மாநாட்டிலே இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த சமூக நல்லிணக்க ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய இன்றைய மாநாடு இருக்குகின்றதே, இது வாழ்த்துக்குரியது, வரவேற்புக்குரியது. பெருமக்களே, தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையும் ஒவ்வொரு மாவட்ட சபைகளும் இணைந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மீலாது விழா என்ற பெயரிலே சமூக நல்லிணக்க மாநாடு என்று ஒரு அற்புதமான ஒற்றுமை மாநாடை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே சென்ற மாதம் 5ஆம் தேதி கீழக்கரையில் நமது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒற்றுமை சமூக நல்லிணக்க மாநாடு நடத்திவிட்டார்கள். அதனுடைய ஒரு ஒளிபரப்பாக, ஒரு மறுபிறப்பாகவே இந்த நிகழ்வை நான் காணுகின்றேன். சமூக நல்லிணக்க மாநாட்டிற்கு அற்புதமான தகுதி வாய்ந்த ஊராகவே இந்த பெருங்குளத்தை நான் கருதுவேன். ஏன் தெரியுமா? இங்கு இருக்கக்கூடிய ஜமாஅத்தார்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்லிணக்கம், மரியாதைக்குரிய நமது ஹாஜியார் அண்ணன் நாஃபிர் ஹாஜியார் அவர்கள் முதலில் இங்கு வேலைக்கு ஒவ்வொருவரையும் வரவேற்கும் பொழுது எவ்வளவு அழகான வார்த்தை நயத்துடன் கூடிய உறவு முறையை சொல்லி அவர்கள் எப்படி அற்புதமாக அழைத்தார்கள். என் நெஞ்சம் நிறைந்த மைத்துடன், என் நெஞ்சம் நிறைந்த தம்பி, என் நெஞ்சம் நிறைந்த தகப்பனார் என்று ஒவ்வொருவரையும் உறவு முறை வைத்து அழைத்த அந்த பாங்கு இருக்கின்றதே, அதுதான் சமூகத்தினுடைய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒற்றுமையின் வார்த்தைகள். அன்பானவர்களே, இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்துக்களும் சரி, இஸ்லாமியர்களும் சரி, கிறிஸ்துவர்களும் சரி, ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய அற்புதமான மாநிலமாகத்தான் இந்த தமிழ்நாடு திகழ்ந்திருக்கின்றது என்பதற்கு பல சான்றுகளை சொல்ல முடியும். இப்பொழுது சமீப காலங்களாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், ஊர் முழுவதும் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி வீடுகள் அனைத்தும் வெள்ளத்தால் சூழப்பட்டு மக்கள் உறங்குவதற்கும் உண்ணுவதற்கும் வழி இல்லாமல் இருந்த வேளையிலே நம் பெருமக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த மக்களுக்கு உணவளிக்கவும் பள்ளிவாசல்களை திறந்து கொடுத்து அவர்களை தங்க வைக்கவும் ஏற்பாடு செய்த அற்புதமான அந்த செயல்பாடுதான் சமூக நல்லிணக்கம். பெருமக்களே, நீண்ட நெடிய நேரம் பேச வேண்டிய அற்புதமான தலைப்பு இது. ஒரு நிகழ்வை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். சென்ற புயலிலே, கஜா புயலின் சமயத்திலே சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணத்தினால் அங்கு செம்பரம்பாக்கம் நீர் ஏரி திறந்துவிடப்பட்டு சென்னையினுடைய பகுதிகளில் மிகுதியான பகுதிகள் நீரிலே மூழ்கி கிடக்கக்கூடிய வேளையிலே ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களுடைய சாகசத்தை நிகழ்த்தக்கூடிய தருணம் அது. தங்களுடைய இன்னுயிரையும் அவர்கள் மறந்தவர்களாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் தங்களுடைய உதவியை செலுத்துவதற்காக உணவுகளையும் தேவையான பொருட்களையும் கொண்டு செல்கின்றார்கள். ஊரப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஊர். அந்த ஊரிலே கீழ்ப்பகுதி அனைத்தும் நீரால் சூழப்பட்டிருக்கின்றது.
ஒரு வீட்டினுடைய மாடியின் பகுதியில் இருந்து ஒரு அழுகுரல். ஒரு பெண்மணி தன்னுடைய வயிற்றில் கருவை சுமந்தவராக அங்கு அலறிக் கொண்டிருக்கின்றாள். யாராவது என்னை காப்பாற்றுங்கள், யாராவது என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு பிரசவ வலி வந்து விட்டது என்று அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அங்கிருந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நடுங்கச் செய்கின்றது. அன்பான பெருமக்களே, அதில் யாரும் மேலே சென்று அவரை காப்பாற்றுவதற்கு தயாராக இல்லை. ஒரு இளைஞன் துணிந்து செல்கின்றான். அங்கு சென்று அந்த பெண்மணியை தன்னுடைய தோளில் தூக்கி கொண்டு அந்த மாடியில் இருந்து கீழே தண்ணீரில் குதித்து படகில் ஏற்றி வெளியில் வந்து தன் வாகனத்தில் ஏற்றி தாம்பரம் சென்று அங்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்து குழந்தை பிறக்குகின்றது. அழகான பெண் குழந்தை. அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் ஒரு இந்து மத சகோதரி. அந்த தாயை அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றி கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தது ஒரு இஸ்லாமிய இளைஞன் முகமது யூனுஸ் என்பவன். அன்பான பெருமக்களே, அந்த இந்து சகோதரி தனக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு முகமது யூனுஸ் என்பதாக பெயர் சூட்டுகின்றாள். அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சொல்கின்றார்கள், யூனுஸ் என்பது ஒரு ஆண் பெயர் அல்லவா? இஸ்லாமிய சமுதாய மக்களே தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பெயர்களை சூட்ட மாட்டார்கள். நீ எனக்கு இப்படி ஒரு பெயரை சூட்டுகின்றாய்? இல்லை, நான் கஷ்டப்படும் பொழுது, பிரசவ வலியில் துடிக்கும் பொழுது என் உடன் இருந்தவர்கள் எல்லாம் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடிவிட்ட அந்த வேளையில் ஒரு இஸ்லாமிய சகோதரன் என் உயிரையும் காப்பாற்றி என் சிசுவையும் காப்பாற்றுவதற்கு காரணமாக இருந்த அவனுடைய பெயரை நான் வைப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் என்று அந்த ஒற்றை வரியை சொல்லி தன் பெண் பிள்ளைக்கு முகமது யூனுஸ் என்று பெயரை வைத்து இன்றும் சென்னையிலே முகமது யூனுஸ் என்ற ஒரு ஆண் மகனுடைய பெயரில் ஒரு இந்து பெண் குழந்தை பள்ளிக்கூடத்தில் படிக்குகின்றது என்று சொன்னால் இதுதான் சமுதாய சமூக நல்லிணக்க ஒற்றுமை என்று மக்களை. அது போன்ற ஒற்றுமை மாநாடு நடத்தப்படக்கூடிய இந்த வேளையில் நான் இந்த பெருங்குள ஜமாத்தார்களை வெகுவாக வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இதுபோன்று எல்லா ஊர்களிலும் சமய ஒளி நல்லிணக்க மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.